ஹலோ பியூட்டிஸ். நான் உங்க கரன்சி. தானத்துல சிறந்த தானம், இரத்த தானம், அன்னதானம், உடல் உறுப்பு தானம்னு எவ்வளவோ தானம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா, ரொம்ப அவேர்னஸ் இல்லாத ஒரு தானம்னா, அது தாய்ப்பால் தானம் தான். நான் இந்த வீடியோல தாய்ப்பால் தானம்னா என்ன? அத எப்படி யார் பண்றது? நீங்க பண்ற தாய்ப்பால் தானம் யாருக்கு போய் சேருங்கிறத தெளிவா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் மில்க் தானம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆரோக்கியமான தாய்க்கு அதிகமா சுரக்கிற தாய்ப்பால அது வேஸ்ட் ஆகாம மில்க் பேங்க் மூலமா உங்களோட தாய்ப்பால ஸ்டோர் பண்ணி தாய்ப்பால் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு அல்லது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சின்ன பச்சிளம் குழந்தைங்களுக்கு போய் சேர்க்கிறது தான் இந்த தாய்ப்பால் தானம். இப்போ ஒவ்வொரு மதரும் டொனேட் பண்ற தாய்ப்பால் யாருக்கெல்லாம் போய் சேருதுன்னு பார்க்கலாம். முதல்ல முன்கூட்டியே பிறக்கிற அதாவது ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு இந்த தாய்ப்பால் போய் சேருது. ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்ல என்ஐசியூக்குள்ள இருக்கிற எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கிற பேபிஸ்க்கு இந்த தாய்ப்பால் போய் சேருது. மூணாவது தாய்ப்பால் கிடைக்காத ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு இது போய் சேருது. இது எல்லாத்தையும் தவிர்த்து உண்மையாவே ப்ரீமெச்சூர்ஸ் பேபிஸ்க்கு நீங்க கொடுக்கிற ஒரு 10 எம்எல் தாய்ப்பால் கூட அவங்க உயிரை காப்பாத்தும். இப்போ இந்த தாய்ப்பால் தானத்தினால குழந்தைங்களுக்கு என்னென்ன நன்மைன்னு பார்த்தோம். இனி பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ற மதர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு அதிகமா சுரக்கிற பாலை டொனேட் பண்றதுனால அவங்களுக்கு மார்பக அடைப்பு ரொம்ப குறைவு. அதாவது இத இங்கிலீஷ்ல பிரஸ்ட் என்கரோச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் நீங்க உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத விட இன்னும் நிறைய உயிர்களை காப்பாத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் அண்ட் கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அண்ட் எல்லாருமே பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ண ஆரம்பிச்சா பச்சிளம் குழந்தையோட இறப்பு விகிதம் ரொம்பவே குறையும். நான் ரீசெண்டா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கன்னியாகுமரி பக்கத்துல தக்கலங்கிற ஊர்ல இருந்து ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதர் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணாங்கன்னு நியூஸ்ல பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பிரஸ்ட் ஃபீடிங் சாரி பிரஸ்ட் மில்க் அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. இன்னும் நிறைய தாய்மார்களுக்கு இந்த பிரஸ்ட் மில்க் டொனேஷன் அவேர்னஸ் கண்டிப்பா போய் சேரணும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆசாரிப்பள்ளத்துல இருக்கிற கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜை காண்டாக்ட் பண்ணி நீங்க பிரஸ்ட் மில்க் எப்படி டொனேட் பண்றதுன்னு அவங்க கைட் பண்ணுவாங்க. அது மூலமா பண்ணுங்க. இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மகப்பேறு ஹாஸ்பிட்டலை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்க விஷயம் சொல்லுங்க. அங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தேவைப்பட்டுனா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. இது எல்லாத்தையுமே தவிர்த்து இன்னொரு என்ஜிஓ இந்த பிரஸ்ட் மில்க் பேங்க் நடத்திட்டு வராங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்க அவங்கள கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கோ அல்லது உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கோ பிரஸ்ட் மில்க் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த என்ஜிஓவை கூட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க அந்த என்ஜிஓவை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களை எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணணும் மில்க்னு கரெக்டா கைட் பண்ணி அவங்களே மில்கை ஒரு செர்டைன் டேஸ்ல கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. அண்ட் உங்களுக்கு இதுக்கான ஒரு ரெசிப்ட் கூட கொடுப்பாங்க. ஆல்ரெடி மில்க் டொனேட் பண்ண எல்லா மதர்ஸ்க்கும் அண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா மதர்ஸ்க்கும் என்னோட சார்பா 1000 டைம் தேங்க்ஸ். நீங்க இதே மாதிரி நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களையும் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ண வைக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். யாராவது இந்த மாதிரி பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ண ஆசைப்பட்டா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from கரன்சி.